புலம்புறாரு எங்கள் மாமா. ஏன் புலம்பின்னு உக்காந்துக்கிறேன்? ஐயோ உங்ககிட்ட ஆஸ்பத்திரிக்கே நாங்கள் போனதில்ல மாமா. 12 வருஷம் என்னை வீணாக ஆக்கி உடம்பு சரியில்லை ஆக்கி விட்டுவிட்டு. மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? அவருக்கு வந்து லேட்டாக சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. சரி வித்த காட்டுங்கலாம் போதும், சாப்பிடு சாப்பிடுமா. உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? நீ நல்லா தான் கரெக்டாக தான் நடிக்கிற. நீ நான் தான் இந்த தூளுந்தா ஆமாம் தூள். நான் இடியாப்பம் சொல்லலான்னு பார்க்குறேன். இடியாப்பம் சுட்டுறதுக்கு அது சுற்றி கையால் புடிகிற மாதிரி இருக்குது தான் அம்மா. நல்லா இடியாப்பம் வரும். அது வந்து சுற்றுறது ஆன்லைனில் வாங்குது. என்னால் சுற்றி அது வந்து ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கணும். அது எப்படி ஒரு கையால் இப்படி பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் இப்படி 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 சுற்றணும். அது கஷ்டமாக இருக்குது. அது நான் தான் அச்சு வந்து இப்படி கையில் 2 பக்கம் பிடிச்சி முறுக்கு சுடுவாங்களே அந்த மாதிரி வந்து முறுக்கு சுடுற அச்சு மாரி இருந்தால் தான் இடியாப்பம் நல்லா வருது. தேங்காய் நிறையா இருக்குது. அந்தமாரி அச்சுக்கு வாங்கினா வாமான்னு சொன்னால் வாங்கினே வரல. நீ இன்னும் அப்படி பார்க்குற. அப்படி அந்த மாதிரி அச்சு தான் ஒன்று வாங்கினா சொன்னேன். நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி நல்லா தான் இருக்குது, எல்லாருமே ஆர்டர் பண்ணி முறுக்கு இடியாப்பம் சுடுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி மொதல் ஒரு நாள் சுட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விக்னேஷ் நான் பிடிச்சிக்கின்னு விக்னேஷை சுற்றுறான்னு அவன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இடியாப்பத்தை அன்றைக்கி சுட்டோம். என்ன அப்படி பார்க்குறேன்? ஆன்லைனில் வாங்கினாலே அப்படி தான் இருக்கும். ஆன்லைனில் வாங்கினான்னு கிடையாது, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஈஸியாக இருக்குன்னு அவங்க விளம்பரம் பண்ணும்போது தான் ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அது நாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது லட்சணம் என்னன்னு சொல்லிட்டேன். நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னதுனால தான் அந்த இடியாப்ப அச்சியை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இல்லை நான் கை அச்சு அந்த கையால் முறுக்கு பிடிக்கிறாங்க அந்தமாரி. சாப்பிடுவோம்மா இட்லி காயுது. என்ன வருது நீ தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னேன். ஒன்றால் தான் நாங்கள் ஆர்டரே பண்ணோம். மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து அது என்னது தூள். நீங்களாம் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.